யார் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன ஐயா ஒரு ஐயா ஒரு ஆமா பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா தனியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம இனத்துல எத்தனை பேர் இருக்கான்? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க. ஒரு நிமிஷம் இது முடிச்சு கேளுங்க. நம்ம இனத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. முடிச்சு கொஞ்சம் பொறுமையாக பேசு. நீங்கள் பேசுங்க. பேச வேண்டிய இடத்துலாம் காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன். இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை, உடை, பாவனை, தோற்றம் கட்டியும் கூறுற மாதிரி ஆழ்கடல் எண்ணம், அடலேற்று வலிமை, ஏழுகடல் எண்ணம் அதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க. உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன். ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியாக இருப்பார். அந்த என்னென்ன ஆமாம்மா தேவமோகனை பாருங்க, அவர் அங்கே கரெக்டாக இருக்கார். அவர் நான் தான் மறந்துட்டேன். சில விஷயம் கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவமோகனில் கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? அப்புறம் அவர் ரேவதி ரசிகராக இருப்பாங்க, எங்கள் ரேவதி வீட்டிலே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போயிடும். எனக்கு நான் வந்து பேசுகிற வீக்கு எங்கே விட்டு எனக்கு தெரியாமல் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பில் அந்த ஜாதியாக இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க, கதாநாயகன் அந்த ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க, வில்லனே அந்த ஜாதிக்காரனை பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் முன் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அவர் தேவரா? இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. இயக்குனர் தேவரா? இல்லை. தயாரிப்பாளர் தேவர் இல்லை, இயக்குனரும் தேவர் இல்லை, கதாநாயகன் நடித்தா ஐயாவும் தேவர் இல்லை. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியுமே இல்லை, அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு காது இருக்கு, எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்போ இசைஞானியும் சமூக சேர்ந்தவரில். அப்போ தேவரை பற்றி ஒரு படம் எடுத்துட்டு அதில் இருக்க யாருமே தேவர்னா அதுதான் தேவரையா. இப்படி ஒரு படம் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் வந்து தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாளில் முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஒரு அந்த எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பஷீர் அண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே
மாறுனது தான். அதான் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பஷீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார். போற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே. இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் எந்த ஆடியோ லான்ச்சு எந்த இதுவுமே வந்து வெளியே போய் பேசலை. நான் அவர்கிட்ட கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்குது. நான் பேசினா அதை தான் நான் சொல்ல, இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறாக பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க, நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊரில் தான் நாங்கள் பிறந்தோம். அப்படிங்கிறம்போது ஒவ்வொரு எங்கள் ரத்தத்திலிருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு பெருசாக அவர் ஐயா பண்ணலை, ஆனால் பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமாக பண்ணார். நான் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாங்கள் எல்லாரும் திரும்பி பேசுவோம். ஓகேங்களா? தேவராக அவர் இருந்தது நான் நேரில் பார்த்தேன். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி முருகன் படத்தை தொட்டு கும்பிட்டு அசைவம் கூட சாப்பிடாம வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அப்படியே தேவரையாவே வாழ்ந்தார். அதே மாதிரி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மேக்கப் போட்ட நம்ம தம்பி இங்கே இருக்கார், அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் இந்த படத்தை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த புக்கை படித்து நவமணி ஐயா அவர்கள் கூடயே இருந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ண எங்களுடைய இயக்குனர் அவருக்கு நான் மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்கள் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம். என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா வந்து இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா வந்து பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர், எங்கள் எல்லாருடைய உணர்விலும் இரத்தத்துலேயும். அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி. இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா, ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன். தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும்
மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடனே இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். அதாவதுங்க, ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ், அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை, மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு SSR சத்யா அவர்களும், இயக்குனர், மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், மற்றும் இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல். இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசுமண்ணில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி, அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னென்னா, ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடித்து, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார், வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார், அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை இப்படி இருந்தது இல்லாமல் மீசை இல்லாமல் ஏன் திருப்பி உள்ளே வந்தார், அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார், இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாள் வந்து கால் வந்தது, இது இப்போ இல்லை, 2018. அப்போ கால் பண்ணவர் நவமணி ஐயா. 2018 சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவரையாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்னை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஐயாவை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு. பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்டை தான் நான் எடுப்பேன். அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன். அப்போது ஒரு 2 பேரை நான் சந்தித்தேன். ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்டில் இருக்கார். அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுறேன், அவர் திறந்தார். நீ யாருப்பான்னு கேட்டார். என்ன டக்குன்னு ஜீவபாரதி சொன்னார், என்ன நேதாஜி மாதிரி இருக்கே அப்படின்னாரு.
அப்புறம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த புஸ்தகங்கள் எனக்கு வேணும். தேவரையாவுடைய சட்ட 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 இதில் எம்எல்ஏவாக இருக்கும்போது பேசின ஸ்பீச்சு, எம்பியாக இருக்க ஒரு ஸ்பீச்சு, அந்த மாதிரி இங்கிலீஷ் புஸ்தகம், தேவரையாவுடைய அந்த மண்டபத்தில் போயிட்டு சங்கர் வடிவேல் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர்கிட்ட பேசிய புஸ்தகம். அப்புறம் ட்ரஸ்ட்புரத்தில் வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தார், காவியா சண்முகம். அவர் வீட்டில் போய் கதவை தட்டி, அவரும் யாருமே எனக்கு தெரியாது, கதவை தட்டுவேன், போவேன், வாங்கிட்டு வருவேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேன், புக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி லைப்ரரி கிரியேட் பண்ணி படிச்சுட்டு 2018 பேசினேன். பேசி முடிச்ச உடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ நவமணி ஐயா கால் பண்ணி, நீ பேசினது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஹிஸ்டாரிக்கலாக அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தேவரையா பற்றி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேதாஜி அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போது ஒருத்தர் யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியிலேருந்து யாரோ ரெஃபர் பண்ணுறாங்க. நவமணி ஐயா வந்து அவங்களோட உரையாடி இருக்காரு, சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம், அதனால் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. தேவரையா ரொம்ப பஷீர் அவர்கள் தேவரையாவை நடிச்சிட்ருக்காரு. தத்ரூபமாக தேவரையா ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அது ஃபிட்டாக நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம், நேதாஜிங்கிற உலகத் தலைவர், நேஷ்னல் லீடரை தாண்டி உலகத் தலைவர், அந்த ரோல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னும் பொழுது, அந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் சின்ன வயசுலேயே ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் அங்கே வந்து சுவாமி கௌதமானந்த மகாராஜ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ண மட் அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். இங்கேருந்து கொல்கட்டா ஃப்ளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன். போயிட்டு அந்த ஃப்ரேமு அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு, ராமகிருஷ்ண மடம் பேலூர் மெட் போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட நான் இதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கால் வந்தது உடனே நான் சொன்னேன், வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்டையர் டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன், பணத்துக்காகவும் பேசுகிற ஆள் கிடையாது. இந்த இதுக்கு நான் ஃப்ரீயாக என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த படத்துக்கு நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர, என் மனசில் வந்து ஒரு பயம் இருந்தது, எப்படி நடிப்பேனா நடிக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், எந்த டிரான்ஸ்போர்ட்டும் எனக்கு கொடுக்காதீங்க, நானே வந்துடுறேன், எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பஷீர் சார், டீம் SSR சத்யா சார், அதுக்கப்புறம் என்டையர் டீம், நவமணி ஐயா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தினாங்க. இங்கே பிரசாத் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வெங்கட்ராம் சார் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. என்னை மேக்கப்லாம் போட்டோடனே மேக்கப் போடுறவர் சொல்கிறாரு, பேர் மறந்துட்டேன், ஷேகர் சொல்கிறாரு, சார் உங்கள் நோஸ் நல்லா இருக்குது, நேதாஜி மாதிரியே இருக்குது அப்படின்றாரு. எனக்கு மேக்கப் போடும்போது, சார் அதெல்லாம் விடுங்க சார், ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கே, கரெக்டாக இருக்குமான்னு தெரில அப்படின்னோடனே ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு வெங்கட்ராம் சார், நவமணி ஐயா, நான், SR சார், அதுக்கப்புறம் அரவிந்த் ராஜ் சார், பஷீர் சார், எல்லோரும் இருக்கோம். நல்லா இருந்தது. பஷீர் சாரோட ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் டேட்ஸ் கொடுத்தாங்க. டேட்ஸ் கொடுக்குற அன்றைக்கி எனக்கு வழக்குகள் இருந்தது. போயிட்டு இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகுறது, அப்பியர் ஆகிட்டு நைட்டில் போவேன் படிச்சுக்கிட்டே, போயிட்டு ரெடி ஆகிட்டு 3:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும், அப்பயும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நேதாஜி உடை போட்ட உடனே. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல இங்கே ஜென்னிஸில் வந்து நிற்கிறேன், அரவிந்த் ராஜ் சாரை போய் பார்க்குறேன். அவர் வந்து டைலாக் கொடுத்துட்டாரு. எனக்கு எப்படி பேசணும்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்போது அரவிந்த் ராஜ் சார் எடுத்தோடனே என்னை திட்டினார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா நான் என்னை திட்டி பல வருஷம் ஆயிடுச்சு, யாருமே திட்டுறது கிடையாது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட அந்த ஒரு அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், பேர் மறந்துட்டேயா, சீனு சார். அவர் வந்து ஃபோன் பண்ணி, அது ஐயா நான் அப்படியே இருக்கீங்க, எனக்கு இன்னும் அந்த கடவுளே வந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு டைலாக் அரவிந்த் ராஜ் சார் வந்து அப்படியே சொல்கிறாரு, ஒரு ஆட்டிடியூடோடு நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு. சார் ஒரு செகண்ட் இருங்க சார்னு யோசித்தேன். ப்ராம்ப்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. உடனே 2 நிமிஷத்தில் பிடிச்சிட்டேன்.
2 நாள் 3 நாள் நடிக்க வேண்டியதை ½ அன் ஹவர்லேயே முடிச்சிட்டோம். தனியாக சொன்னார் அரவிந்த்ராஜ் சார், பல நடிகர்கள் தொடர்ச்சியாக நடிக்கிறவங்களே இவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டார். இல்லை சார், நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே அந்த பிரபாவதி அம்மையார் கிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்னுடைய இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உடம்புல இருக்க கூஸ்பம்ஸ் வந்து எனக்கு லைட்டாக டியர்ஸே வந்துருச்சு. ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச காலத்துமாக நான் வந்து நிறைய பயோகிராஃபி படம் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு காந்தியை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு லண்டனில் போய் அவர் வாழ்ந்த இடம்லாம் போய் பார்த்து கதை எழுதினேன். சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ பற்றி என்னை மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சிங்கப்பூர்லாம் போய் நிறைய கதை எழுதினேன். அங்கே படம் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, எல்லாம் நம்ம எங்கெங்கேயோ லண்டனில் போய் மகாத்மா காந்தியை பற்றி கதை எழுதுகிறோம், சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ பற்றி கதை எழுதிட்டு இருக்கோமே, நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த தேவர் மகனை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவரை பற்றி படம் எடுக்காமல் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமேன்ற ஒரு பொறாமை எனக்கு வந்துச்சு அரவிந்த்ராஜ் மேலேயும் இந்த தயாரிப்பாளர் மேலேயும். ஏன்னா ரொம்ப அற்புதமாக அரவிந்தராஜுங்கிறது ஊமை விழிகள், அதாவது சினிமாவில் அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே புரட்டி பாரதிராஜா எப்படி ஒரு கிராமிய சினிமாவை ஒரு தமிழ் மண்ணில் கொண்டு உலக மண்ணில் அப்படி புதைச்சாரோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர், அற்புதமான ஒரு இயக்குனர். நான் ரொம்ப ரசிப்பேன் அவரோட படங்களை பார்த்து. ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து டைரக்ட் மட்டும் பண்ணல, ஒரு அற்புதமான ஒரு லாயர் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த தொனி அவரோட பேசுகிற விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. கதையை சொல்லிகிட்டே வரும்போது ரொம்ப அற்புதமான கேரக்டரில் அவரே நடித்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நான் படம் பார்த்து ரொம்ப ரசித்தேன். அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் காந்தியா அது மாதிரி எல்லாரும் பேசின மாதிரி அந்த பஷீர் ஐயா அவர்கள் நடித்த அந்த தேவர் பாத்திரம் உண்மையிலேயே, ஏன்னா நான் வந்து பேசிக்கலாக ஒரு ஓவியன். ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த இந்தியா பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், தலைவர்களுக்கு நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, இது மாதிரி காந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை கூட அவங்கவுங்க மாதிரி இருக்காது. காந்தி சிலை வச்சா காந்தி மாதிரி இருக்காது, அண்ணாக்கு சிலை வச்சா அண்ணன் மாதிரி இருக்குது, தண்டியாக குண்டாக இருப்பார். ஒரு சிலை கூட நல்லா இருக்காது. அது காரணம் இவங்களுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற, கரெக்டான சிலை செய்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இன்னும் வரல. ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப தேவரையா முகம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசிக்கல ஒரு ஓவியன் பார்த்தா அப்படியே தேவரையா முகம் மாதிரி அப்படியே முகம், திருநீர், அந்த வயிறு எல்லாமே அதே மாதிரி பாவம். ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அவரவே வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும், அவருடைய லுக்கு அப்படியே பிரமாதமாக அவரும் அந்த மாதிரி அந்த கெட்டப்பு அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டான தேர்வு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஏன்னா பிகாஸ் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா இவ்வளோ பெரிய தேவர் மகன், தேவர் இந்த ஒரு தேவர் மகன் பேர் வைக்காமல் ஏன்னா தேசிய தலைவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா உலகத் தலைவர்னு கூட இவருக்கு பேர் வச்சுருக்கலாம். இப்போ என்ன சொன்னார்னா ஆசியாவிலே மிகப்பெரிய தலைவர் சொன்னாங்க. கண்டிப்பாக கிடையாது, அவர் உலகத்திலே மிகப்பெரிய தலைவன் ஆக்சுவலாக தேவர் ஐயா அவர்கள். ஆர்வி உதயகுமார்லேருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியலை. இதெல்லாம் கடந்து நீங்கள் அது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம். ஆரம்பத்தில் எம்எம் பாபு, கோவிந்தராஜன், ஜெயந்தினி கோவிந்தராஜன், எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பஷீரும் தான். பஷீர் வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போகணும், அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார். இன்னைக்கு வர இப்போ இல்லை, அக்டோபர் 1ஆம் தேதி என்னைய வழியை வரவழைச்சு வடபழனி கோயிலில் போய் அந்த துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிவிட்டு அக்டோபர் 1லேருந்து இந்த அக்டோபர் 1லேருந்து நான் 3 நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன், நீங்கள் தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது, தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் இயக்கம்னு சொல்லி வரும்போது, ஒரு கதையமைப்புன்னு வரும்போது, நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. அந்த சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை.
என்ன அர்த்தம்? வரலாறா இல்லை உங்கள் கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாமல் எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிஃபிகேட் அப்படி இருந்தால் அவர் இப்போ சத்யா பணம் போட்டு பண்ணியிருக்கிறார், அதை பற்றி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்கள் தேவரை சொல்லும்போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிற்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்லை இது இப்போ கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்கள் வேலை ஆளே இல்லை. நீங்கள் ஊமை வெளிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்போ எதனால இதை சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேச தெரியாமல் பேசுகிறோம்னா என்ன அர்த்தம்? என்ன ஐயா ஒரு பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா ஐயா ஒரு ஐயா நான் தனியாக கூட சொல்கிறேன். அதாவது விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கிறேன். நம்ம இனத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க. ஒரு நிமிஷம் இது முடிச்சு கேளுங்க. நம்ம இனத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசு. சரி கொஞ்சம் ரைட் பேசு. வாழ்த்திட்டு விட்டுருங்க ஐயா. இல்லை ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். தேவரை பத்தி தப்பா படிச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? தேவருக்கு விட பெருசு. ஐயா ஒரு நிமிஷம். எங்க மைக் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது சென்சார் சர்டிஃபிகேட் அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே ஐயா ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. இவர் இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா? அதுல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல இந்த படம் அவர் தழுவி எடுத்ததுதான். அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணியை சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட்டு நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்யாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா ஒரே ஆசீர்வாதம்.
ஒரு நிமிஷம் ஐயா, அடுத்து நம்ம பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டே வாரம். நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதிலிருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான். வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன. அதனால் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு வந்து கான்ட்ரவர்சியலாக இன்றைக்கி 57 ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை. ஏறத்தாழ தேவர் பற்றி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை. ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்கிறது வேற. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்கிறதுனா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுகிறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை. தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக இப்போ வர முடியும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் 2 தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோடு உங்களோட வந்தேன். இதில் கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுகெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். நான் செய்திகளை பார்க்குறேன். உங்கள் படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை. செய்திகள் சரியாக இருக்கணும்னு சொல்கிறேன். துவக்க காலத்திலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும். இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது. ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன். அதுதான் நடக்கும். இது தெரியாமல் சும்மா பேசுகிறவங்க ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை. இது பத்திரிகைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது. நாளைக்கு பத்திரிகையில் எழுதிடுவான், அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அது பூரா திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த். எங்கப்பா இதுக்கு மேலே யாருமே வேணாம், நானே பேசுகிறேன். ஏங்க படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளாக பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? இனி நான் படம் பார்த்துட்டேன், நான் சொல்லணும். ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்கிறதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர்.
படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்குது. என்னுடைய தலைமுறைக்கு, என் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கலாம். ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு இயக்குனர் அவன் நிறைய மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமாக நாங்கள் வெட்கப்படுறோம். இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியாக அன்னதானம் பண்ணுறது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அதை எனக்கு தேவர்னு உருவத்தில் கொண்டு வந்து ஒரு தேவரை காட்டியிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும், நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக இந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரிய ஆட்கள்னால என்னுடைய பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லையா, உங்களை உதாசனப்படுத்தின இன்றைக்கி இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் கான்ட்ரவர்சியாகவும் போயிடும்ல. அதனால் சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேவரான சொல்கிறேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவை இருக்கான்னு சொல்லுங்கள். 10,000 கோடி வச்சுருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா? அதை இன்னைக்கு செஞ்சுருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேறு சமுதாயத்தை சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கார். அண்ணன் அரவிந்த்ராஜ் அண்ணன் அவரெல்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக, சத்தியமாக படம் அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலனா அவன் தேவனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சும்மா மியூசியம் முறுக்கிட்டு 3 கோடி தேவமாக இருக்கும், 3 கோடி தேவமாக பார்க்கணும், 1 கோடி தேவமாக தியேட்டரில் போய் பாரு. நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த தேவரை, இந்த படத்தை போய் நீ தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. தென்பகுதியிலே, குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.